ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். மகா பெரியவர் இந்த பேரை சொன்னாலே நமக்குள்ள ஒரு ஆன்மீக சிலிர்ப்பு. அவர் ஒரு பெரிய கருணை கடல், அதுலேயும் தேன் கடல். அந்த தேன் கடல்லேருந்து ஒரு தேன் துளியை தான் இன்றைக்கி நாம் பருகி ரசிக்க போகிறோம். இந்த சம்பவம் சுமார் கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி நடந்தது. வழக்கம் போல் பெரியவர் காலையில் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அங்கே ஒரு பாட்டி, மீனாட்சி பாட்டின்னு சொல்லிட்டு தரிசனத்துக்கு விடிகாலம்பரே வந்திருந்தார். அந்த பாட்டி எப்பவும் வழக்கமாக 11 மணிக்கு பெரியவர் பண்ணுற சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். இன்றைக்கி வெடிகாலம்பரே வந்ததும் பெரியவரை பார்த்துட்டு, என்ன மீனாட்சி காலையிலேயே வந்திருக்க, அது யார், பக்கத்தில் யார், உன் பேத்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா, இது வரைக்கும் என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட அதிகமாக சொன்னதில்லை, இப்போ ஒரு முக்கியமான விஷயமா சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன சொல்லு. இது என் பேத்தி ஒரு 10-12 வருஷம் முன்னாடியே இவள் அம்மா தவறி போயிட்டா, அவங்க அப்பாவும் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். இவளுக்கு ஒரு நல்ல வரனாக வந்திருக்கு, பெரியவா தான் பார்த்து நடத்தி வைக்கணும்னு. பெரியவருக்கு ஆச்சரியம். கொஞ்சம் என்ன கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை பெரியவா, என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு கல்யாண செலவுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இவளோட கைக்கு ஒரு ஜோடி தங்க வளையல் போட்டிருக்கேன், சேர்த்து பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் 8 பவுனில் ரெட்டை வடம் சங்கிலி கேட்குறாங்க அப்படின்னா தான், என்ன அதுக்கு என்ன ரெட்டை வடம் சங்கிலி போட சொல்கிறியா? இல்லை அபச்சாரம் பெரியவா, மன்னிக்கணும், அப்படிலாம் இல்லை. இங்கே நிறையா பேர் பெரிய மனுஷாலாம் வரா, நீங்கள் ஏதாவது கை காமிச்சு ரெட்டை வடம் சங்கிலி போட சொல்லி பண்ணலைன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்னு. அவருக்கு பெரியவருக்கு கொஞ்சம் உஷ்ணமான குரலில், அதெல்லாம் இங்கே வழக்கம் இல்லை, உனக்கா வேணும்னா 8 பவுன் கேட்காத இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வை, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டார். பாட்டிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, நல்லபடியாக நடக்கணுமே. பெரியவா அப்படி சொல்லக்கூடாது, இங்கே தான் நல்ல இடம், பையனும் வாத்தியாராக இருக்கான், இதே ஊர், கொஞ்சம் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குன்னா நானும் கண்ணை மூடி நிம்மதியாக, நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது வழிகாட்டணும் அப்படின்னதும் அவர் பெரியவர் கருணை கடல், அவர் உக்காந்துட்டார். அவரை கொஞ்சம் அந்த பாட்டியை பரிதாபமாக கொஞ்சம் கருணையோடு பார்த்து, நான் என்ன பண்ணணும் சொல்லு. இல்லை பெரியவா, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் வழி பண்ணணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணி வைக்கணும், உங்களை தான் நம்பியிருக்கேன், எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னதும் பெரியவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்தார். சரி, அப்போ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள் பெரியவா, நான் என்ன பண்ணணும்? காமாட்சி அம்மன் கோயிலில் போய், காமாட்சி நீ தாண்டி அம்மா என் பொண்ணுக்கு 8 பவுனில் ரெட்டை வடை சங்கிலியை போட்டு கல்யாணம் பண்ணி நடத்தி வைக்கணும் அப்படின்னு 5 நாளைக்கு 5 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 5 நமஸ்காரம் பண்ணிவிட்டு வா, உங்கள் விருப்பத்தை காமாட்சி பூர்த்தி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். 5 நாள் 5ங்கிறது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பெரியவர் சொல்கிறதுல ஒவ்வொன்றுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். காமாட்சிக்கு அம்பாளுக்கு பிடித்தமான எண் 5. அம்பாளுடைய கணவரான பரமேஸ்வரனுக்கே ஓம் நம சிவாயன்னு 5 எழுத்து மந்திரத்தை தான் சொல்கிறோம். அதில் இன்னொன்று, லலிதா சகஸ்ரநாமத்தில் பஞ்சசங்கியோபச்சாரிணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு வார்த்தை உண்டு. பஞ்சம்னா பஞ்சபூதம், பஞ்சபாண்டவர், பஞ்சம்னா 5, அதனால் பஞ்சசங்கியோபச்சாரிணி அப்படின்னா பஞ்சம் 5, சங்கியம் அப்படின்னா வழிபாட்டு முறைகள், சடங்குகள், உபச்சாரிணி அப்படின்னா 5 விதமான வழிபாட்டு முறைகளில் உபச்சரணை பண்ணுறதுனால மகிழக்கூடியவளே அப்படின்னு அந்த அர்த்தம். பஞ்சசங்கியோபச்சாரிணி அப்படிங்கிறது என்னென்னா, திலகமிடுதல், இதுலேயே பஞ்சபூத தத்துவமும் அடங்கியிருக்கு. திலகமிடுதல் அது மண் தத்துவம், மண் திருமண் இடுறோம் இல்லையா, திலகமிடுதல். அடுத்ததாக புஷ்பங்களை தூவுறது, ஆகாசத்தில் ஆகாச தத்துவம், புஷ்பங்களை ஆகாசத்தில் தான் தூவுறோம், ஆகாச தத்துவம். நிலம், ஆகாசம். 3வதாக தீபம் காட்டுறது அக்னி. அதுக்கு அடுத்ததாக தூபம் காமிக்கிறது, சாம்பிராணி புகை போடுறோம், அது வாயு, காற்றுல தானே இப்படியே எல்லாம் பரவுறது, அது வாயு தத்துவம். கடைசியாக உணவு படைக்கிறோம். நீர் இல்லாமல் எந்த உணவுமே கிடையாது. இந்த 5 தத்துவங்களும் சேர்ந்ததுக்கு தான் பஞ்சசங்கியோபச்சாரிணி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னா,
இந்த லலிதா சகஸ்ரநாமம்ங்கிறது பிரம்மாண்ட புராணத்தின் ஒரு பகுதி. ஹயக்ரீவரால் அகஸ்திய ரிஷிக்கு அருளப்பட்டது. அப்படி அருளப்பட்ட இடம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். அந்த வகையிலையும் பஞ்ச சங்கியோபச்சாரிணி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்லோகத்துக்கு காமாட்சி அம்பாள் ரொம்ப பொருத்தமான அம்பாள். அதனால தான் இதெல்லாம் வச்சுன்னு தான் பெரியவர் சொன்னால் எதுலேயுமே ஒரு சூட்சமாக இருக்கும். இதெல்லாம் வச்சுன்னு தான் அவர் 5 நாளைக்கு 5 பிரதர்ஷனம் 5 நமஸ்காரம்னு சொல்லியிருக்கார். காமாட்சி பாட்டிக்கு பெரியவர் வார்த்தையால் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் சொன்ன மாதிரி என்றைக்கு ஆரம்பிக்கலாம் பெரியவா அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கே ஆரம்பிச்சிரு அப்படின்ட்டு. அதே மாதிரி பேத்தியை கூட்டிகிட்டு போனால் காமாட்சி அம்பாள் கோயிலுக்கு புஷ்பங்களை வாங்கிண்டா. பேத்தி பேருக்கு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி 5 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 5 நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்பிக்கையோடு வீட்டுக்கு போனான். மறுநாளைக்கு சனிக்கிழமை இதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 5 நமஸ்காரம் பண்ணிவிட்டு 5 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு மடத்துக்கு வந்து பெரியவாளை பார்த்து சொல்லலான்னு பார்த்தா அன்றைக்கி அனுஷ நட்சத்திரம். அது மகா பெரியவாளுடைய நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்து அன்றைக்கி பெரியவா மௌன விரதம் இருக்கிறது வழக்கம். ஒவ்வொரு அனுஷத்தன்னைக்கும் அவர் பேச மாட்டார். வரவாளுக்கெல்லாம் வெறுமன தரிசனம் மட்டும்தான். காமாட்சி பாட்டி போயிட்டு பெரியவர்கிட்ட 2 நாள் ஆகிடுத்து, இன்றைக்கி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் அப்படியே பேசாமல் பரபிரம்மமாக உட்காந்துட்டே இருந்தார். பாட்டிக்கு கவலை வந்துடுது. என்னடா பெரியவர்கிட்ட போய் இதை சொல்லலான்னு பார்த்தா சொல்ல முடியலையே அப்படின்னு கவலை. அப்படியே நின்றுட்டே இருந்தார். அவரும் பெரியவரும் பார்த்துட்டு பரபிரம்ம மாதிரி அப்படியே எல்லாம் உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கு தெரியாது ஏதாவது உண்டா, இருந்தாலும் பாட்டிக்கு ஒரு அக்ஞானம், நம்மளால் சொல்ல முடியலையே, 2 நாள் ஆகிடுத்து, என்ன இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற பக்கத்தில் தொண்டர்கள்லாம் பின்னாடி தரிசனத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் கிளம்புங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டா பாட்டியால் வேறு ஒன்றும் பேச முடியல, கிளம்பிட்டான். 3ஆவது நாளைக்கு அதே போல் வழக்கம் போல் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு 4ஆவது நாள் 2 நாள் பெரியவா மௌனம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துட்டார். அப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தா சனிக்கிழமை மௌனம், ஞாயிற்றுக்கிழமை மௌனம், திங்கட்கிழமை மௌனம் விரதம். பாட்டியால் ஒன்றும் சொல்ல முடியல. கடைசியாக 5ஆவது நாள் அன்றைக்கி தான் பூர்த்தி ஆகுது. அன்றைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கோயிலுக்கு போகிறேன். அதே நேரத்தில் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பெரியவர் மௌன விரதத்தை கலைச்சிட்டார். பக்தர்களுக்கெல்லாம் ஒரே ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்குறதுக்கெல்லாம் அவரும் பதில் சொல்கிறார். நிறைய பேர் வந்து தரிசனத்துக்கு வரார். ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி எங்கேருந்து வர என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கார். அப்படி வரும்பொழுது ஒரு அம்மா பார்த்துட்டு பெரியவர் முன்னாடி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவருக்கு வேண்டிய பிரசாதங்கள் அதெல்லாம் வந்து முன்னாடி சமர்ப்பிக்கிறார். பெரிய வாழைத்தார், பழங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறார். பார்த்துட்டு பெரியவர் கேட்குறார், நீ நீடாமங்கலம் கணேசனோட மனைவி தானே அப்படின்னு. ஆமாம் பெரியவா, 2 மாதம் முன்னாடி உங்கள்கிட்ட வந்தேன், இப்போ என் கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடுது. ஆமாம்மா ஞாபகம் இருக்குது அப்படின்னா. என்ன கஷ்டம்னு 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அம்மா அந்த நீடாமங்கலம் கணேசனுங்கிறவருடைய ஒய்ஃபு வந்து அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல தள்ளி வச்சுருக்காங்க. பெரியவர் தான் ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு காணணும், நல்லபடியாக குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு வேண்டிட்டார் 2 மாதம் முன்னாடி. பெரியவர் அனுகிரகம் பண்ணார். இதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலில் போய் 5 நாளைக்கு 5 பிரதர்ஷனம் பண்ணி 5 நமஸ்காரம் பண்ணிட்டு வான்னு சொன்னார். நீங்கள் சொன்னேன் பெரியவா, அதுபடியே நான் செஞ்சேன். ஒரு 15 நாள் முன்னாடி ஜாம்ஷெட்பூரில் இருக்கிற என்னோடய மாப்பிள்ளையே வந்து என் பொண்ணை கூட்டின்னு போயிட்டார் அப்படின்ட்டு, அதுதான் பெரியவாள்கிட்ட சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். பெரியவரும் பேஷ் நல்லபடியாக தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வேண்டியனோ காமாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு நேர்த்தி கடனை செலுத்திவிட்டு மத்தியானம் மடத்துக்கு இங்கே வந்துடணும், வந்து சாப்பிட்டு போகணும், என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரி பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த கணேசனுடைய ஒய்ஃபு கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் இந்த மீனாட்சி பாட்டி தாம் பேத்தியோட பிரதர்ஷனம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. வழக்கம் போல் இன்னையோட பூர்த்தியாகுது அப்படின்னு சொல்லிட்டு 5 தேங்காய், 5 விதமான மாலை எல்லாம் 5 செட்டு வாங்கிட்டு பெரிய அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாங்கிப்போன்னு சொல்லிட்டு பேத்தியோடு சேர்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வராங்க. 4ஆவது பிரதர்ஷனத்தின் போது பாட்டி முன்னாடி போகிறாங்க, ஒரு 10 தப்படி தள்ளி பேத்தி பின்னாடியே வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பேத்தி வந்து பாட்டி அப்படின்னு கத்துறா. திடீர்னு அவங்க என்ன கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேகமாக வந்து என்ன அப்படின்னு கேட்குறான்.
இங்கே பாரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறா. கையில் 2 வடத்தில் பெரிய ஒரு சங்கிலி. பார்த்துட்டு என்ன காமாட்சி அம்மன் தான் நமக்கு வந்து அருள் பாலிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து தன்னோட புடவை தலைப்பில் சுற்றிட்டு வேக வேகமாக அவசரமாக வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு நகை கடையில் போயிட்டு அந்த ஆசாரியார்கிட்ட கொடுத்து எல்லாம் செக் பண்ணால் பார்த்தா 8 பவுன் சங்கிலி, ரெட்டை வடை சங்கிலி. சரி, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக மடத்துக்கு வராங்க. 2 பேரும் மடத்துக்கு வந்துட்டு பெரியவர் முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் பெரியவர்கிட்ட இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறா பாட்டி. கீழே விழுந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கியே, அந்த கிடைக்கிற பொருள் காமாட்சிக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் கேட்குறார். அதுலேயும் நீ வந்து புடவையில் யாருக்கும் தெரியாமல் முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ட, யாரையான்னு கேட்டியா யாரோட வந்துட்டு அப்படின்னு கேட்குறார். இல்லை பெரியவா, அது தப்பு தானே அப்படிங்கிறார். ஆமாம் தப்பு தான், மன்னிக்கணும் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற தாம்பாளத்தில் அந்த 8 பவுனையும் சங்கிலியை வச்சுக்கிட்டு, ரெட்டை வடை சங்கிலியை பெரியவா முன்னாடி வச்சுட்டு கை கூப்பி நிற்கிறா. அழுதுண்டு பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. அந்த சமயத்தில் இந்த நீடாமங்கலம் கணேசனுடைய ஒய்ஃபு இந்த நேர்த்தி கடன் செலுத்த போனா இல்லையா, போயிட்டு வந்துட்டு இருக்கா. வந்துட்டு அப்போ பார்த்தா அந்த அம்மா அழுதுகிட்டே வராங்க பெரியவர்கிட்ட. பெரியவர் என்னம்மா என்ன விசேஷம், ஏன் இப்படி என்ன இது திடீர்னு அழுதுகிட்டே வரேன் அப்படின்னு கேட்கும்போது, பெரியவா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நேர்த்தி கடன் பண்ணுறதுக்கு நான் போனேன். கழுத்தில் ஒரு ரெட்டை வடை சங்கிலி போட்டிருந்தேன். பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டா நல்லபடியாக அவங்க அனுகிரகத்தில் எல்லாம் சேர்ந்து தான் நேர்த்தி கடனாக அந்த ரெட்டை வடை சங்கிலியை காமாட்சி அம்பாளுக்கு காணிக்கையாக தரதாக இருந்தேன். போயிட்டு பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே வந்தேன். திடீர்னு பார்க்குறேன் கழுத்துலேருந்து சங்கிலி நழுவி கீழே விழுந்துடுது. எங்கே விழுந்ததுன்னு தெரியல. காமாட்சி அம்மனுக்கு என்னால் நேர்த்தி கடன் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழறா. பெரியவர் லேசான ஒரு புன்னகையோட அந்த மீனாட்சி பாட்டியை பார்க்குறார். மீனாட்சி பாட்டிக்கு எல்லாம் புரிஞ்சிடுது. சரி, இது இந்த அம்மாவோடைய தான் நம்ம கையில் கிடச்சிது, இந்த அம்மாவோடைய ரெட்டை வடை சங்கிலி தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. பார்த்துட்டு உடனே எழுந்துட்டு, அழாதம்மா, நீ உங்ககிட்ட தொலைஞ்சி போனது இந்த ரெட்டை வடை சங்கிலியாக பாரு அப்படின்னு பெரியவா முன்னாடி தாம்பாளத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து காமிக்கிறான். ஆமாம் இதே தான் அப்படின்னு அந்த அந்த மிராஸ்தார், அவர் நீடாமங்கலத்தில் மிராஸ்தார், அவருடைய ஒய்ஃப் வந்து இந்த மீனாட்சி பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறான். நல்லபடியாக கிடச்சிது, காமாட்சிக்கு நான் நேர்த்தி கடன் பண்ணதுக்கு விரத பங்கம் இல்லாமல் நல்லபடியாக கிடச்சிது, ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொன்னது. என்ன எப்படி கிடச்சிதுன்னு கேட்கும்போது நடந்த கதையெல்லாம் அந்த பாட்டி சொல்கிறான். இந்த மாதிரி வந்தது, பெரியவர்கிட்ட வேண்டினேன், 8 பவுன் சங்கிலி வந்து கேட்குறாங்க, அவர் பிரதர்ஷனம் பண்ணி காமாட்சியை கும்பிடு அப்படின்னு சொன்னார். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது 4வது நாளில் 4வது பிரதர்ஷனம் வரும்பொழுது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியையும் கொடுத்துட்டு சொல்கிறா. இவ்வளோ தானே விஷயம், நான் காமாட்சிக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயந்தரமே உன்னை இங்கே உள்ள ஊரில் கடையில் நகைக்கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு ரெட்டை வடை சங்கிலி 8 பவுனுக்கு வாங்கி தரேன், உன் பேத்திக்கு போட்டு கல்யாணத்தை பண்ணு, கல்யாண செலவுக்கும் என்னால் முடிஞ்ச பணம் தரேன், இது ஜாம்னு கல்யாணத்தை நடத்து அப்படிங்கிறான். அந்த அம்மா 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கட்டிட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர். அந்த அம்மாவுக்கு தன்னுடைய காமாட்சி அம்பாளுக்கு நேர்த்தி கடனாக கொடுக்க வேண்டிய ரெட்டை வடை சங்கிலி நல்லபடியாக கிடச்சிதேன்னு ஆனந்தம். பெரியவருடைய அனுகிரகத்தில் ஏதோ ஒரு நடந்த திருவிளையாடலை நினச்சி அதே ரெட்டை வடை சங்கிலியை வச்சு ஒரு திருவிளையாடலை நடத்தி இந்த அம்மா மூலமாக தனக்கு ரெட்டை வடை சங்கிலி கிடைக்க போகிறது, பேத்தி கல்யாணம் நடக்க போகிறதுன்னு இந்த மீனாட்சி பாட்டிக்கு ஆனந்தம். 2 பேரும் ஆனந்த கண்ணீரோட பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவர் தனக்கும் அதுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி அவரை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கார். அப்போ சொல்லிவிட்டு மீனாட்சி பாட்டியை பார்த்து சொல்கிறார், நீ 4வது சுற்று பிரதர்ஷனம் வரும்பொழுது சங்கிலி கிடச்சதுனால அதை எடுத்துகிட்டு புடவை தலைப்பில் முடிஞ்சிட்டு வந்துட்டு பூர்த்தி ஆகலை, போய் காமாட்சி அம்பாளுக்கு 5 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அறிஞ்ச அந்த சர்வேஸ்வரன் பரபிரம்மம் காமாட்சி ஸ்வரூபத்தை 2 பேரும் கீழே விழுந்து நமஸ்கரித்து இது பண்ணார். இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி, தனக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி அந்த பரபிரம்மம் சிரிச்சுட்டே நின்றார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.